ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு யுகம் என்றார்கள், பசித்த நாய்கள் உணவை கண்டால் எப்படி பாய்வார்களோ அந்த அளவுக்கு மறுமை நாள் நெருங்கிவிட்டால் காபிர்கள் முஸ்லிம்களை கண்டு பாய்ந்து கொதறுவார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்று சொல்லப்படுகிற நேரம், லா இலாஹ இல்லல்லாஹ் மொழியப்படுகிற நேரம், அந்த ஒரே வார்த்தைக்காக முஸ்லிம் கொல்லப்படுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே முஸ்லிமுக்கு வாழ முடியாதாம். காரணம், அவன் முஸ்லிமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஒரு காலம் வரும், எப்படி பசித்த நாய்கள் வெறி பிடித்து உணவை கண்டால் பாய்வார்களோ உங்களை கண்டு அப்படி பாய்வார்கள் அப்பா என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்பொழுது நாங்கள் அதிகமாக இருப்போமா கொஞ்சமாக இருப்போமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நானும் நீங்களும் இருக்கிறோம், அப்படி இருக்க மாட்டார்கள் அப்பா. வெள்ளத்தில் அடிபட்டு போகிற சருகுகள் போன்றிருப்பார்கள். அதனால் அதிகமாக இருந்து வேலை இல்லை, நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு போற சருகுகள் மாறி இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட காலமாண்டு சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு முஸ்லிம் என்றால் அவன் தீவிரவாதி, முஸ்லிமை கொல்லுங்கள், முஸ்லிமை அடியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அசாதை முன்னிறுத்தி, இறைவா, இந்த கொடுங்கோலனுக்கு நீயே பார்த்துக்கொள் யா அல்லாஹ் என்று எத்தனை முஸ்லிம்கள் கேட்டீர்கள்.